இன்னும் அதிகமாய் வளர தேவன் அவர்களுக்கு வேண்டி நல்ல கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா, நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா தேவன் இப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட ஒரு விஷயம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதுல ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே. இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் பெருக்கி கர்த்தாவே அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இனிப்பு இன்னும் அதிகமாய் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ வந்து ஜெபிக்க இருக்கிறவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யும்படியாய், நீங்க வழி நடத்தும்படியாய் என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி நாயரின். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாராக. நிர்மலா மெரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்மா. நீங்கள் பூமியின் எல்லை எல்லாம் தேவனுக்கு பயந்திருந்தால் அங்கு பூமி தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பூமியிலே எல்லா இடத்திலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹல்லேலூயா. சோத்திர ராஜா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூடப்பா நாங்கள் ஒரு மனதோடு கூடி உமது பாதப்படியிலே அமர்ந்து அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து உம்மிடத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே உமது கிருபையால எங்களை திருப்தி ஆக்குவீராக. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையிலே உம்மை தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை புரியும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி இந்த ராஜா 5 மாதம் கடந்த 6வது மாதத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்த உமது கிருபைக்காய் சோத்திரம். எத்தனையோ இன்னல்கள், இடர்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், இவைகளின் மத்தியில கூட கர்த்தர் நீர் ஒரு தாயை போல தேற்றி தகப்பனை போல எங்களை சுமந்து வந்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இப்போது கூட சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரம் அப்பா. அந்த ஜெபங்களை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. பூமியிலே கர்த்தர் ஆண்டவரே எல்லை எங்கிலும் அப்பா இந்த நாள்ல தேவ பயமின்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் அப்பா எல்லாரும் மனம் திரும்பபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து எல்லா மக்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பொழுதுதான் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது பூமி தன் பலனை கொடுக்கும் என்று வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா மக்களும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். பூமியிலே விதைக்கிற எல்லாவற்றையும் நீர் அப்பா 100 மடங்கு ஆசீர்வதிப்பீர். அப்படியாக தேவன் தாமே இந்த தேசத்தில் இருக்கிறதான மக்கள் யாவரும் ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி அப்பா நாங்கள் உமக்கு பயந்து வாழும்போது தேவரீர் இடங்கொள்ளாதபடி எங்களை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாள்ல பார்க்கும் பொழுது விசேஷமா அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட தேவனுக்கு பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் ஒரு விசை கூட மனம் திரும்ப ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் மனம் மாறி உண்மையும் உத்தமமாய் உமக்கு பயந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதன் மூலியமா ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பொழியும். நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படி பூமியின் பலனை எல்லாம் 100 மடங்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு ஏற்ற
பாத்திரவான்களாக நாங்களும் எல்லா தேச மக்களும் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேசப்பா, எல்லா விளைச்சலிலும் உமது கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஏற்ற வேலையிலும் மழை, சரியான மழை ஆண்டவரே, மிதமான மழையை கட்டளிடும்படியா கூட ஜெபிக்கிறோம். கர்நாடகாவில் அதிகமான மழையா இருக்கிறபடினாலே, பெங்களூர் பட்டணத்துல ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வேலையில பயங்கரமான மழை இருக்கிறபடினாலே ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல விளைச்சல்களும் ஆண்டவரே, மழையின் நிமித்தமாக ஆண்டவரே எல்லாம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் இறங்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த மக்களுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலியமாய் அவர்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு அவர்கள் சுகத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அம்மேசப்பா, உமக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே நீர் அரிய பெரிய காரியங்களை செய்து இந்த ஆசீர்வாதத்தினால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்படியாக பூமி எல்லை எங்கும் எல்லா மக்களும் உமக்கு பயந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. அதன் மூலியமாக பூமியின் பலனை எல்லா மக்களும் அவர்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் கொடுத்து எல்லா மக்களும் ஆண்டவரே வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த எல்லோருமாய் தேவனுக்கு பயந்து அவர்களும் ஜீவிக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. மற்றபடியாய் கூட இணைந்து அந்த ஊழியத்திலே ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், மகனையும் மகளையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியாய் கூட ஜெபித்த எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் ஆண்டவரே அவர்கள் சந்ததியும் உமக்கு பயந்து ஜீவிக்க அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிறதான யாவரையும் கூட ஆண்டவராகிய தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான சகோதரி ஏமியை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே அந்த மகளையும் மகள் உமக்கு செய்கிற ஊழியத்தையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து இடங்கொள்ளாத படிக்க பெருக செய்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து நாட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரதர் இல்லையா? இல்லைங்க, இன்னும் வரலைங்க சிஸ்டர். மழை அதிகமா இருக்குது, வருவார், லேட்டா வருவாருங்க. ஓகே ஓகே. நாங்க சிஸ்லி அம்மாவை வரவேற்று கொண்டு, சிஸ்லி அம்மா நீங்க இலங்கை தேசத்துக்கு ஐயம் பண்ணுங்கள். இலங்கை தேச மக்கள் ரட்சிப்பை காணட்டும். அங்கே இருக்கிற துன்மாக்கங்கள் எல்லாம் அகன்று போகட்டும். கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அகன்று போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அந்த மக்கள் மீது தேவனுடைய இரக்கம் இருக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அங்க உள்ள மக்கள் அனைவரும் அப்பா பிதாவே என்று ஒலிக்கப்படும் அவர்கள் மனதிலே உமது தேவ சாட்சிக்குரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே, இலங்கை தேசத்தை மாற்றும் தகப்பனே. உமக்குரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே, அங்க நடக்கிற கொடூரங்கள், கொள்ளைகள், அப்பா குடும்பங்களை நீக்கும் தகப்பன். அன்பான தகப்பனே, எல்லாவற்றையும் மாற்றி உமக்குரிய பிள்ளைகளா மாற்றி எங்கு சென்றாலும் உமது
உமது ஜெபத்தை ஒலிக்க பண்ணும் தகப்பனே. ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அப்பா தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே, மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அந்த அரசாங்கம் ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அந்த ராஜாவை அப்பா எந்த கெடுதியும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்திலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. ஒரு சமாதானம் கிடைக்க செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே, எந்த ஒரு ஆபத்தும் அந்த இலங்கை தேசத்திலே ஏற்படாத வண்ணம் காத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, வாகன விபத்துகள் அநியாயமாக இறந்து போகிறார்கள் தகப்பனே. அந்த வாகன விபத்துக்களை எல்லாம் மாற்றி விடும் தகப்பனே. அப்பா குடிவரியிலே போதபத்திலே ஓட்டுநர் ஓடி அந்த ஜனத்தை சாக கொள்கிறார்கள் தகப்பனே. அப்பா அப்படியான செயல்கள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா இளம் பிள்ளைகளை அநியாயமாக அப்பா போகிறார்கள் தகப்பனே, அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது நாமத்தை அவர்கள் உச்சரித்துக் கொண்டு இங்க சென்றாலும் நடக்க செய்தலும் தகப்பனே. அப்பா மாற்றும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரையே அவர்களை மேலே உமது அக்னியால் நிரப்பும் தகப்பனே. உமது அக்னியால் நிரப்பும் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் ஒரு நல்ல செய்தியை கேட்கறதுக்கு நீர் ஒரு நல்ல வழியை விடுவீர் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, என் குடும்பத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்களின் விவசாயிகளுக்குரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மது ஜெபத்தையும் உம்மது நாமத்தையும் விடிய எழும்பும் போது ஜபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. என் குடும்பத்தையும் அது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானொலியை நாங்கள் ஜெபிக்க வந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்க வந்த அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த தேவைகளை சந்திக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவரை பெற்றுக் கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே, ஒரு மகன் அப்பா அவர் ரத்தம் அவருடைய தலையிலிருந்து ரத்தம் கசியுது என்று சொன்னார்களே, அந்த மகனை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவரை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த மகனை ஆசீர்வதித்து அவற்றுக்கு என்னென்ன நோய் இருக்கிறது என்பதை நீரே திருத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, அவரை குணப்படுத்துறதுக்காகவும் நன்றி. அப்பா பிதாவே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த மகனை சுகப்படுத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அந்த பிள்ளைகள் இருவரும் தாக்கி என்னென்ன அவருக்கு விரும்புகிறாவோ அந்த விருப்பத்தின்படி அந்த பிள்ளைகள் நடந்து அப்பா அந்த சேவைகளை செய்ய வல்லவர்களாய் இருக்கும்படியாக உண்மை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் நீங்கள் யுத்த தேசங்களுக்காகவும் எல்லா தேசத்திலும் ஒரு ரட்சிப்பு இன்றைய நாட்களில் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, இந்த தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம்ப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, பொறுப்படுங்களப்பா பிதாவே. இஸ்ரவேல் தேசத்தை தேவனே, இந்த தேசத்தின் மீது தேவனே, இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த தேவனே, தேவனே, தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், இராணுவத்தில் உள்ள மக்கள், அங்குள்ள மக்கள் ஒவ்வொரு மீதும் என் தேவனே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. தேவனே, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. இவருடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே. என் தேவனே, இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா. இந்த தேவனே பிதாவே, இந்த தேசத்துக்கு எதிராக தேவனே செயல்படுகிற ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. லிபனானை பொறுப்படும் ஐயா தேவனே. இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே.
அங்கிருந்து தேவனே கிரிய சேர தேவனே பொல்லாத ஆவியுடைய செயல்கள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே அந்த ஹிஸ்புல்லா மக்கள் மீது தேவனே உம்முடைய ஆவிய ஊற்று அக்கினியை போடும். ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா. ஒரு புதிய ஆவிய கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜாவே. மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்லப்பா பிதாவே. இயேசுவே நீங்கள் விட்டு போன அந்த சமாதானத்தை இஸ்ரவேல் மக்களுக்கும் அதை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு தேச மக்களுக்கும் சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. இதற்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் நீதி செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி தேவனே. இந்த யுத்தம் கர்த்தருடைய தேச ராஜாவே, நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்ரமப்பா பிதாவே. யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நல்லவன் சொன்னீங்களப்பா தேவனே. இந்த தேச தலைவர் அதிகாரிகளுக்கு நீங்கள் பரத்தில் உள்ள ஞானத்தினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது தேவனே, ராணுவத்தின் மீது தேவனே உம்முடைய ஞானத்தினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா. உம்முடைய அன்பினாலே இவளை நிரப்புங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் தேவனே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே அப்பா அற்புதங்களை செய்யுங்க. ஒவ்வொரு தேசங்களிலேயும் அதிசயங்களை செய்யுங்க அப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவனே. ஆவியானவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா ரஷ்யா தேசத்தின் மீது, யுக்ரைன் தேசம் மீது தேவனே பிதாவே. ஈரான் தேசம் மீது, ஒவ்வொரு தேசங்கள் மீது, மக்கள் மீது, இராணுவத்தின் மீது, தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக. எல்லா நுகத்தடிகளும் உம்முடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக என் தேவனே. தேவனே அற்புதங்களை செய்யுங்கப்பா ஒரு தேசங்களை, அதிசயங்களை செய்யுங்க என் தேவனே பிதாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் யாவும் முழங்கத்தக்கதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை பண்ணத்தக்கதாக தேவனே வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யுங்கப்பா இந்த மக்கள். தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேவனே இந்த தேசங்களின் வான மண்டலங்களிலே இந்த கிரியை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. அந்தகார இருளின் ஆவிகள் வெளியேறுவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே தேச தலைவர் ராணுவத்தை விட்டு தேசத்து மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே ஆவியானவரே உம்முடைய கனியினாலே விட நிரப்புங்க, உம்முடைய அன்பினாலே விட நிரப்புங்க அப்பா ஒரு மக்களை. இந்த மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகபடி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. சத்திய வார்த்தை தேசமெங்கும் அறிவிக்கப்பட, ஒவ்வொரு தேசங்களிலும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை, உம்முடைய வார்த்தை ஒன்றே சமாதானம் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே உம்முடைய வார்த்தையினாலே உருவாக்குனீங்களப்பா இந்த தேசங்களை. உம்முடைய வார்த்தையை தேவனே இந்த மக்கள் கேட்க கிருபை செய்யுங்கப்பா. அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க தேவனே பிதா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. நன்றி என் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. மீட்டு கொள்ளுங்க ஒவ்வொரு தேசங்களை, ஒவ்வொரு தேசங்கள் பட்சபாதம் இல்லாத தேவனே ஒவ்வொரு தேசங்களையும் மீட்டு ரட்சியுங்கப்பா. ஈரான் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, ரஷ்யா தேசம் ரட்சிக்கப்படுவதாக, யுக்ரைன் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, இஸ்ரேல் தேசம் ரட்சிக்கப்படுவதாக. எங்கெங்கு யுத்தங்கள் அழிவுகள் நடக்குதோ தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே. சுவிசேஷ வார்த்தையை அனுப்பிதவனே இந்த மனக்கண்களை திறவுங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம். தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா. அதற்கு ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி, இனி கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம். சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இது நடத்துற பிரதரை ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகள்
பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க தேவனே. சமாதானத்தை கொடுங்க, சுகபலத்தை கொடுங்கப்பா பிதாவே. அதே போல் ஜனசிச பொறுப்படுங்களப்பா என் தேவனே. கணவனை பொறுப்படுங்க, 2 பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. இவர் செய்கிற உமக்கா செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும் அப்பா பிதாவே. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படும் ஆசீர்வதியும். அதே போல் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். பரிசுத்த இரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. அக்கினி மதிலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. ஒரு குடும்பங்களை, ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. அவளுக்கு சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதா. ஆசீர்வதியுங்க தேவனே. சந்ததி சந்ததியாய், சந்தானம் சந்தானமாய் உம்முடைய ஆவியை, உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே ஒவ்வொரு குடும்பங்கள் மீது. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் ஜாவை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அப்படியே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்திய நாட்களிலே வியாதியினாலும் வேதனையினாலும் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வீடுகளிலே தனிமையா இருக்கிறவர்களுக்காக, அந்த முதியோர்களுக்காக, முதியோர் தனியா இருந்து அங்கு மனத்தாக்கலும் வேதனைக்குள்ளாகவும் கடந்து செல்லுகிறார்கள். இந்த வாலிபர்கள் அங்கு தங்களுக்கு தாங்களே அங்கு தீமைகளை, பாதைகளை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. ஒரு விசை உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பிழைகள் ஆண்டவரே, அசதிகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அறிகிற தேவனாய் இருக்கிறபடியினால் எங்களை ஒரு விசை மன்னித்து உமக்கு முன்பாக இந்த விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாக ராஜா நாங்கள் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாகவும் ஆண்டவரே கர்த்தாவை ஏறெடுக்கப்படுகிறதான விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாயும் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது ராஜாவே. இந்த நாட்களிலே கர்த்தாவே உண்மையாகவே நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறது ராஜா. தகப்பனே, உணவினாலே வருகிறதப்பா ஆண்டவரே, யுத்தத்தினாலே வருகிறது, பரம்பரை பாவ சாபங்களினாலே வருகிறது ஆண்டவரே. இந்த கொரோனா வந்தும் ஆண்டவரே அந்த போட்ட ஊசிகளினாலே வருகிறது என்று எல்லா விதமான பெயர்களையும் சாட்டு போக்களை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நோயானது கர்த்தாவே ஒரு பழமொழி இருக்கே ராஜா, குறைவற்ற செல்வம் என்று ஆண்டவரே. இந்த நோய்களானது ராஜா வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீரே 91ஆம் சங்கீதத்திலே. அது அருமையான ஒரு வாக்கு தத்தம் அப்பா. தகப்பனே, அந்த வாக்கு தத்தத்தை வைத்து இந்த நோயாளிகளுடைய ஆண்டவரே கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, சகோதர சகோதரிகள், குடும்ப தலைவன் தலைவிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கொள்ள நோய்கள் அதிகரிக்கிறது அப்பா ஆண்டவரே. அப்பா, சிலதுகள் மறைக்கப்பட்டிருக்கு, சிலதுகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. கடைசி நேரத்திலே கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். இப்படியாக ராஜா இந்த கொள்ள நோய்களுக்காக வருகிறோம் ஏசப்பா. தகப்பனே, நீர் எத்தனையோ அற்புதங்கள், அடையாளங்கள் செய்த நீர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது ராஜா. அந்த வார்த்தைகளின்படியே ராஜா ஆண்டவரே அப்பா, யாவீரின் மகளை தொட்ட தெய்வம் ஆண்டவரே கர்த்தாவே, கானானி ஸ்திரியின் மகளை தொட்ட தெய்வம் ஆண்டவரே, பத்திமேயுவின் கண்களை துறந்த தெய்வம் ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அமர்த்தின தெய்வம் ஆண்டவரே. சில இடங்களிலே நீர் அற்புதங்கள் செய்ய முடியாதபடி அவிசுவாசமாயிருந்தபடியினாலே ஆண்டவரே அதை செய்ய முடியவில்லை என்றும் கூட வேதம் சொல்லுகிறது ராஜா. அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே, ஒரு நகரத்துக்கு போகும் பொழுது, ஒரு பட்டணத்துக்கு போகும் பொழுது, ஒரு நாட்டுக்கு போகும் பொழுது, அந்த நாடுகளுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, வீடுகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு சுவிச்சம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஒரு விடுதலை வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு சுகம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ நாடுகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே சுகத்தை காண முடியாதபடி எத்தனையோ தடைகள், எத்தனையோ விக்கிரக ஆராதனைகள், தோப்புக்கள், ஆண்டவரே பில்லி சூனிய கட்டுகள், ஆண்டவரே பாரம்பரிய கட்டுகள், ஆண்டவரே அதை மீண்டு திரும்பவுமாய் அதை இரட்டத்தனையாக செய்கிற காரியங்கள் அப்பா தகப்பனே ஏசப்பா அதிகரித்திருக்கிறது ராஜா. பணத்தினால் இதை செய்கிறார்களா, அல்லது பாரம்பரியத்தினாலே செய்கிறார்களா, அல்லது பெருமையினாலே செய்கிறார்களா? ஆனால் எதுவா இருந்தாலும் இது ஒரு சாபத்தீடான காரியமாக ஆண்டவரே கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, நாடுகளுக்கு வருகிறது ராஜா. இயேசுவே, இவைகளை ஆண்டவரே இந்த ஐரோப்பா தேசங்களிலும் கொண்டு வந்து பலுகி பெருகி விட்டார்கள் அப்பா. ஏசப்பா, நீர் அறிகிறீர் ஐயா. தேவனே இயேசுவே, இந்த நோயினாலே பாதிக்கப்படுகிறதான ஆண்டவரே அப்பா நோயாளிகளை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிறதான குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகள், ஆண்டவரே வயோதிபர்கள், ஆண்டவரே சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிலவற்றை நாங்கள் காண்கிறோம், சிலவற்றை நாங்கள் காண்பதில்லை. ஆனால் என் தேவனே, உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. உம்முடைய கண்கள் காண்கிறது கர்த்தாவே. இந்த நோயாளிகளையும் இந்த பிணியாளிகளையும் ஆண்டவரே பரம்பரை சாப கட்டுகளிலும் ஆண்டவரே பணமின்றி, ஆண்டவரே உணவின்றி, ஆண்டவரே கர்த்தாவே இந்த நோயாளிகளுக்கு இரண்டாந்தரம் மாற்றுவதற்கு உடை இல்லாமலுக்கு, ஆண்டவரே ஒரு பாய் இல்லாமல், ஆண்டவரே ஒரு சுகாதாரத்திலே ஒரு கர்த்தாவே ஒரு சுகாதாரத்தின்படி அந்த பிளேட்டுகள், அந்த கப்புகள், அந்த கரண்டிகள், அந்த சமையல்கள் கூட செய்ய முடியாதபடி எத்தனையோ பேர் வாடி வதங்குகிறதை நாங்கள் காண்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம் அப்பா. ஆனால் என் தெய்வமே, நீர் இவர்களை புறக்கணிக்காத தெய்வம் அப்பா. ஏழைகளை புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. விதவைகளை புறக்கணிக்காத தெய்வம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே பரபாசை ஆண்டவரே விடுதலை ஆக்கும் என்று சொல்லி தகப்பனே பரபாசை விடுதலை ஆக்கி நீர் ஆண்டவரே அந்த சிலுவையை சுமந்தது ஏனென்றால் அந்த அன்பு விடுதலை ஆண்டவரே அந்த கர்த்தாவே ஆண்டவரே நீர் அதற்காகத்தான் வந்தீர் என்று சொல்லத்தக்கதாக அந்த இடத்திலே கர்த்தாவே வெளிப்பட்ட அன்பு, சத்தியம், தாழ்மை, மகிமை ஆண்டவரே எவ்வளவு பெரிதாய் இருந்ததென்று பார்க்கிறோம். இவர்களுக்காகவும் நீர் கர்த்தாவே உயிர் நீத்த ஜீவன் உள்ள தேவன் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஏசப்பா நீர் இவர்களுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஒவ்வொரு தழும்புகளாலும் உம்முடைய ஊற்றப்பட்ட ஆண்டவரே அந்த இரத்தத்தினாலும் அந்த தைலத்தினாலும் நீர் இவர்களை சுத்திகரித்து ஆண்டவரே இவர்களுடைய குடும்பங்களிலே, இவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி குணப்படுத்த வல்லவர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்காக, நோயாளிகளுக்காக ஆண்டவரே பிடிக்கப்பட்டிருக்கிற கொள்ள நோய்கள் ஆண்டவரே அப்பா பிடிக்கப்பட்ட பரம்பரை பாவ சாபங்கள் எல்லாம் நீங்க உதவி செய்ய வல்லவராக இருக்கிற பரிகாரியாகிய கர்த்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் யாத்திராகமத்திலே சொல்லப்பட்டதின்படி எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு கொள்ள நோயை நான் வர விடேன் என்று சொன்னீங்கள் அப்பா. ஆனால் அதற்கு முன்பதாக கட்டளைகள், கற்பனைகள், ஆண்டவரே கர்த்தாவே நிபந்தனைகள், ஆண்டவரே கீழ்ப்படிதல், உண்மை உள்ளவர்கள், ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவரே இருதயங்களை ஆண்டவரே விட்டு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் செய்ய போற அற்புதங்கள், அடையாளங்கள் அநேகமாயிருக்கும் என்று சொன்னீங்களே ராஜா. இன்று கண்ட எகிப்தியரை நாங்கள் நீ இனிமேல் காண்பதில்லை என்று கூட சொல்லி இருக்கிறீரப்பா. அதிலே ஆண்டவரே ஜீவன் உண்டு அப்பா. இந்த நோயாளிகள் ஆண்டவரே அப்பா அவர்களை உணர்ந்து கேட்டு சொல்லுகிற ஆண்டவரே சுவிசேஷமாக சொல்லப்படுகிற ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகள் ஜெபிக்கிற வேளையிலே அதை தாழ்மையோடு கேட்டு ஆண்டவரே வேண்டா விதமாக ஆண்டவரே கர்த்தாவே அணுகாத வண்ணம் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா தங்களுடைய நோய்களை குணப்படுத்த தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் சுற்றி திரிந்து அற்புதங்கள், அடையாளங்கள் செய்தபடியினால் அந்த திமிர்வாதக்காரனை கூரை பிடித்து வந்த பொழுது ஆண்டவரே பிடித்து கொண்டு வந்த பொழுது அவனையும் ஆண்டவரே குணப்படுத்தி ஆண்டவரே கூரை வழியாக இல்ல நடந்து போக வைத்தவர் அப்பா. ஆண்டவரே ராஜா எத்தனையோ பிசாசு
பிசாசுகள் பிடித்த நோயாளிகளை, ஆண்டவரே கட்டுகளை, ஆண்டவரே குருடர்களை, ஆண்டவரே அப்பா செவிடர்களை, ஆண்டவரே நீர் குணப்படுத்தின தெய்வம் அப்பா. ஆண்டவரே விசுவாசியான ஒரு சகோதரியின் மகளுக்கு கூட நீங்கள் அற்புதம் செய்தீங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, இந்த நோயாளிகளுக்கு உம்முடைய ரத்தம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய தழும்பு அப்பா, உம்முடைய ஜீவன் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே டாக்டர்ஸ்மார் கைவிடப்பட்டு ஆண்டவரே ஒன்றுமில்லாமலுக்கு ஆண்டவரே இருக்கிற இந்த நோயாளிகள் மேலே உம்முடைய கருணையும் கிருபையும் தயவும் இரக்கமும் ஆண்டவரே இவர்கள் மேலே ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே எங்களுக்காகவே சிலுவை சுமந்து காயப்பட்ட அந்த அற்புத கரம் ஆண்டவரே தோமாவை போல அல்ல, முழு விசுவாசத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அந்த கரத்திலே ஒரு அற்புதம் உண்டென்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கத்தக்கதாக கேட்கத்தக்கதாக அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே. உண்மையுள்ள தெய்வம், நீதியுள்ள தெய்வம் ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் விட மேலான தேவன் என்று அறிக்கை செய்து ஆண்டவரே கர்த்தாவே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான விக்கினகங்கள், இடுக்கண்கள் ஆண்டவரே, நுகத்தடிகள் ஆண்டவரே அநேகமாய் இருக்கிறபடியினால் இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சுட்டரித்து ஆண்டவரே நீர் பரிபூரண சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. அதே போல ஆண்டவரே, தாங்களாகவே திரிந்து வீணான வாழ்க்கையை ஆண்டவரே கர்த்தாவே சிதறடித்து கர்த்தாவே எத்தனையோ இடங்களிலே கர்த்தாவே யுத்தங்களினாலும் வாழ்வெட்டுகளினாலும் ஆண்டவரே வேண்டாத ட்ரக்ஸ்களினாலும் மது போதையினாலும் ஆண்டவரே பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அநேகமாக ஆண்டவரே கர்த்தாவே நிறைந்து போய் இருக்கிறது ராஜா. தகப்பனே ஏசப்பா, நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே இருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு போய் அங்கே வாக்குவாதமும் ஆண்டவரே போதையிலும் அடிபட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை ஆண்டவரே காரால நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பா இந்தியாவிலே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவ சாபங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமையினாலே நடக்கப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே, அநாகரிகமான காரியங்கள் ஆண்டவரே நிரம்பி வழிகிறது பிசாசினுடைய கிரியைகள் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே கிரியைகளில் இருந்து ராஜா ஒரு கர்த்தாவே ஒரு பூரண விடுதலை சமாதானம் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனே, தாங்கள் என்ன செய்வதென்று அறியாத வண்ணம் ஆண்டவரே நடத்துகிறதான இந்த 13-14 வயசுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே நிறைவாக இருக்கே அப்பா, களவெடுக்கிறார்களே அப்பா. தகப்பனே, நீ கேட்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை அறியாத வண்ணம் ஆண்டவரே பணம் ஆண்டவரே நாகரீகம் ஆண்டவரே இந்த டெலிபோனுகள் இந்த பேஸ்புக்கள் எல்லாம் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் இப்படி செய்ய போறதற்காக நன்றி இயேசுவே. உம்மிடத்திலே உம்முடைய சந்ததியை வைக்கிறோம் ஆண்டவரே. நோயானது குறைவற்ற செல்வம் என்று சொல்லி இருக்கிறபடி பெற்றோருக்கு நோயற்ற வாழ்வை வாழ்ந்து காட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, திக்கற்றவர்களுக்கும் வயோதிபர்களுக்காகவும் வருகிறோம் ஆண்டவரே. உதவி உள்ளவர்களும் உண்டு, உதவி இல்லாதவர்களும் உண்டு. அநாதைகளாக கைவிடப்பட்ட ஆண்டவரே அநேக தாய் தகப்பன்மார் உண்டு ராஜா. இப்படிப்பட்டவர்களுக்கு தகப்பனே பிள்ளைகள் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பாவ சாபங்களை மேற்கொள்ளாதபடி 1000 தலைமுறைக்கு கர்த்தாவே சந்ததியை காண வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நோயாளிகள், வயோதிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே சிறைச்சாலையிலே நோயாளிகளாயிருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கிறவர்கள் எல்லோரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பட்சபாதம் இல்லாத தெய்வமே, உம்முடைய கிருபை இவர்கள் மேலே ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார், அசிஸ்டன்ட்மார் எல்லாரும் ஆண்டவரே பாகுபாடின்றி பட்சபாதமின்றி ஆண்டவரே பணத்துக்காக ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா தேவனே ஊழியம் செய்யாதபடி
தகப்பனே உண்மையுள்ள பிள்ளைகளாக அன்போடு அரவணைத்து இவர்களுக்கு வேண்டிய பரிசோதனை செய்து மருந்துகளை கொடுத்து உணவுகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி உயிர்ப்பிக்க வைக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தாவே டாக்டர்ஸையும் நர்ஸ்மாரையும் ஆண்டவரே தாதிமார்களையும் அசிஸ்டன்ட்மார்களையும் அட்டெண்டன்ட்மார்களும் யாராயிருந்தாலும் ஆண்டவர் இவர்களுக்கு கருணை காட்டி தங்களுடைய ஊழிய பாதையிலே ஓய்வூதியங்களிலே தேவனே நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட அன்பு மனுஷருக்கு முன்பாக வர வேண்டும் ஆண்டவரே. நீர் இறங்கி இந்த ஜனங்களுக்கோடு ஆண்டவரே பேச வேண்டும். நீர் தான் ஆண்டவரே கர்த்தாவை அனுப்புவீர் மனுஷர் கூடாக, இந்த மனுஷருக்கு கூடாக ராஜா, சகோதரங்களுக்கு கூடாக, சகோதரிகளுக்கு கூடாக, பிள்ளைகளுக்கு கூடாக ஆண்டவரே தகப்பனே இவர்களுக்கு ஒரு இருதயத்திலே ஒரு பூரண சுகம், ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு பூரண சுகம், விடுதலை, ஆரோக்கியம் வர பண்ணும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் சகாயம் பண்ணுகிற தெய்வம், தீவிரிக்கிற தெய்வம், பிசாசுக்கு முன்பாக எழுந்து நின்று போராடி எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கிற தேவனுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே, தழும்புகளினாலே, இரத்தத்தினாலே, நாமத்தினாலே, வார்த்தையினாலே ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, நீங்க திருச்சபை மக்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஆராதனைகளுக்காக அதிலே ஒரு உயிர்ப்பு வரும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இன்றைய புதிய நாளிலும் என் தகப்பனே எங்களுக்கு ஜீவனை தந்து மட்டுமாக ஜீவனை காத்து வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நோய்களின் மத்தியிலும் என் தகப்பனே எங்களை மீட்டு காத்து ஐயா உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவர். தேவனே அப்பா கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா எங்களுக்கு ஜெபிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்களே ஐயா, உமது அந்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலி ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில், எந்தெந்த மூலைகளில், எந்தெந்த சகோதரன் சகோதரிகளின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் என் தேவனே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே காலம் சிறியதாய் இருக்கிறது ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுகிற பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. தேவனே அப்பா உம்முடைய கரத்திலே அப்பா இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன வேண்டுதலோ நீங்கள் தான் அறிவீங்கள் ஆண்டவரே. என்னென்ன இக்கட்டுகள், என்னென்ன வேதனைகள், கண்ணீர்கள், சமாதான குறைவுகள், பிள்ளைகளினால் ஆண்டவரே வேதனைகள் படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தேவனே உம்மை நோக்கி நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களுக்கு அடைக்கலம் தந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்களே ஐயா. என்ன குறைகள், என்ன பிரச்சனைகள், என்ன ஆபத்துகள் வந்த போதிலும், நோய்கள் வந்த போதிலும் என் தேவனே எங்களை நீங்கள் மீட்டு காத்தது போல தகப்பனே கர்த்தாவே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் மீட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை நாடி ஓடி வர ஆண்டவரே அவர்களின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. அப்பா இருதயங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனை அறியாத மக்கள் ஆண்டவரே, உம்மை அறியாத உம்முடைய வார்த்தைகளை தெரியாமல் இருக்கிற மக்களை நீங்கள் ரட்சியுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாதபடி அப்பா தகப்பனே சந்ததி சந்ததியாக வளர்க்கப்பட்டு இருக்கிறார்களே தகப்பனே. கர்த்தாவை இப்படியாக இருக்காதபடி என் தேவனே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பெருகட்டும் எழும்பட்டும் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே அவர்கள் மத்தியில போய் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட்டு சொல்லக்கூடியதான ஊழியக்காரர்களை நீங்கள் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே திருச்சபைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே திருச்சபையில் இருக்கிற
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே, ஆவியானவரே, திருச்சபை ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானம் ஆண்டவரே, போகிற பிள்ளைகள் யாவரும் ஒரு சமாதானத்தோட அங்கு போய் வருகிற சன்னிதானம் ஆண்டவரே, தகப்பனே, அந்த திருச்சபைகளை அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, திருச்சபையை நடத்துகிற ஒவ்வொருவரை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவர். திருச்சபையானது அன்புக்குரியது ஆண்டவரே. அப்பா, பாரபட்சம் பார்க்காதது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரே. தேவனே, இந்த இடங்களில் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரை அந்த இடத்திலே ஆண்டவரே, அப்பா, ஜனங்கள் ஒன்று கூடி பெருகி ஆண்டவரை தகப்பனை உம்மை நோக்கி ஆராதிக்க கூப்பிட அப்பா நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, பெருமை பாராட்டுகிறவனை நீங்க புறம்பே தள்ளி போட்ட தகப்பன் ஆண்டவரே. அப்பா, இந்த திருச்சபைகளில் இருந்து பெருமை பாராட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காண்கிறீங்களா ஆண்டவரே. இப்படியாக பெருமை வேண்டாம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பெருமை வேண்டாம் ஆண்டவரே. இப்படி பெருமையா பாராட்டுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, கர்த்தாவே, இந்த காலங்களில் என் தேவனே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே எத்தனையோ பிளவுகள், வேதனைகள், அப்பா நான் பெரிது நீ பெரிது என்று சொல்லி தகப்பனே, அப்பா தனித்தனியாக அவர்கள் ஒவ்வொரு திருச்சபைகளையும் வச்சு நடத்துகிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியான அன்பு, இப்படியாக தகப்பனே பாரபட்சம், இப்படியாக பாரபட்சங்கள் பிரிவினைகள் இருக்காதபடி என் தேவனே, ஒரே பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக, பாஷைக்காரர்களும் கூட ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே தகப்பனே, ஒரே ஆராதனை, ஒரே இடங்களில் அப்பா தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரை அதை செய்யும் பொருட்டு அப்பா சமாதானத்தோட ஒருவரோடொருவர் சமாதானத்தோட உம்மை நோக்கி வரவும் ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்துல நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒருவருக்கொருவர் சமாதானம் இல்லாமல், அன்பு இல்லாமல் உம்மை நோக்கி கூப்பிட்டால் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்கள் என்று யாவரும் அறிந்ததே ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே, அப்பா சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கொண்டு மற்றவர்களை அப்பா தேவையற்ற பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, வெளிப்படுத்தல நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. வசனங்களினூடாக எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு பயப்படுதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் சரி என்று நடத்துகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல ஞானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, திக்கெட்டவர்கள், விதவைகள், அப்பா அறியாத பிள்ளைகள் தத்தளித்து போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கு செல்வது, எப்படி நடப்பது என்று அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. வேதனையோடும் கண்ணீரோடும் நடக்கிற அப்பா இப்படியான காரியங்களை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. திருச்சபையானது அன்பும் அப்பா சந்தோஷமும் பொறுமையும் அப்பா பாரபட்சம் இல்லாதபடி இருக்கும்படி ஏன் தேவனை நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்திலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்களை தாங்களே அப்பா தகப்பனே கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஏற முடியாது ஆண்டவரே. அப்பா, அந்த காலங்களிலே பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் அப்பா ஏறுகிறவர்களை எரித்து போட்ட தகப்பன் ஆண்டவரே. ஏன் தகப்பனே கர்த்தாவே, பரிசுத்தம் இல்லாதபடி அப்பா இந்த காலங்களில் ஆண்டவரே பயம் இல்லாதபடி அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய ஆலயங்களில் ஏறி ஆண்டவரே அப்பா இப்படியான காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. தேவனே, இப்படி நடக்காதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அப்பா பரிசுத்தமும் பய பக்தியும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு திருச்சபைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்தில் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே,
ஆவியானவரே, இந்த திருச்சபைக்கு செல்ல முடியாத ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே, அப்பா வீடுகளில் இருந்து அப்பா கண்ணீரோடு அப்பா என்ன செய்வதென்று தெரியாமல், எங்கு செல்வதென்று தெரியாமல் அப்பா நடு நிலையில இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா உம்மை அறிந்து ஆண்டவரே, உம்மை நோக்கி வார்த்தைகளை கேட்க, உம்முடைய ஆராதனைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு மீட்ட நேரங்களில் அப்பா தங்களுடைய குடும்பங்களோடு அப்பா தகப்பனே, குடும்பமாக தகப்பனே, ஆலயங்களுக்கு செல்ல நல்ல திருச்சபைகளோடு சேர்ந்து நடக்க ஆண்டவரே நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வீண் போகாதபடி ஒரு நாளும் கெட்டு போவது உமக்கு பிரியமில்ல ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் சிதறுண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. திருச்சபையில் இருந்தும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் சிதறுண்டு போய்விட்டார்கள் ஆண்டவரே. அப்பா, இப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆராதனை செய்யவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கூடி அப்பா கூறவும் ஆண்டவரே. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருந்து நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரே போதனைகள் இல்லாதபடியினால் இந்த வாலிப பிள்ளைகள் சிதறுண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நல்ல போதனைகள் இல்லை ஆண்டவரே, நல்ல பேச்சுக்கள் இல்லை ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிரிவினைகள் ஆண்டவரே. இப்படியாக இந்த பிள்ளைகளின் அப்பா எண்ணங்களில் அப்பா விதைத்த விதைகள் ஆண்டவரே, இன்று அந்த பிள்ளைகள் அலங்கோலமாய் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பவனே. கர்த்தாவே, இப்படியான காரியங்கள் இப்படியாக பெற்றோர்களோ பெரியோர்களோ ஊழியக்காரர்களோ இந்த பிள்ளைகளின் ஊடாக செய்யாதபடி, இந்த பிள்ளைகளுக்கு கேட்கிறவண்ண நடக்காதபடி தகப்பனே, கர்த்தாவே, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள் பெரியார்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. பாரபட்சம் வேண்டாம் ஆண்டவரே, பெருமை வேண்டாம் ஆண்டவரே, அன்பில்லாத காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே, பொறாமை எரிச்சல் வேண்டாம் ஆண்டவரே. அந்த இடங்களில் பரிசுத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே. போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் அந்த இடங்கள் ஆலயத்தில் செல்கிற வேளையில ஒரு அப்பா பய பக்தி இருக்கட்டும் ஆண்டவரே. பயம் இல்லாமல் ஆண்டவரே என்ன செய்வது ஏது செய்வது என்று பெருமை பாராட்டுகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் எண்ணும் போது அப்பா நாங்கள் எங்களுக்குள்ள பயமாக இருக்கிறது ஆண்டவரே. ஏன் இப்படி நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது என் தேவனே. கர்த்தாவே, இப்படி நடக்காதபடி ஒருவருக்கு ஒருவர் அன்போடும் பரிவோடும் நடக்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் ஒவ்வொரு திருச்சபைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எந்த ஊழியக்காரனோ எந்த விசுவாசியோ எந்த மனிதனோ அப்பா உம்மிடம் வரும்போது நாங்கள் எதையும் இந்த இடத்திலே எந்த ஒரு சொத்துக்களோ சுகத்தையோ எதையும் நாங்கள் கொண்டு வர போவதில்லை என்று உணரவும் ஆண்டவரே. உணரும்படியான நல்ல எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த இடத்திலே இருந்து வருகிற வேளை நன்மைகளை கொண்டு வர வேண்டும் என்றும் உண்மையை கொண்டு வர வேண்டும் என்றும் அப்பா தகப்பனே, கர்த்தாவே, அன்பு காட்டி அப்பா தகப்பனே அப்படியான நன்மையான காரியங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஆராதனையில் ஆண்டவரே ஒரு அற்புதம் அதிசயம் அப்பா ஒரு அதிர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த இடங்களில் ஆராதனை செய்கிற வேளையில ஆவியானவர் அந்த இடத்துல வந்து அசைவாடவும் ஆண்டவரே. அந்த திருச்சபைகள் ஒவ்வொன்றை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது என்று ஒவ்வொரு ஆராதனை செய்கிற ஒவ்வொருவரும் அப்பா அறியட்டும் ஆண்டவரே, அறியப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் திருச்சபைகள் நடக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே, இந்த சங்கம வானொலியை நீங்கள் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிறேன் இந்த சகோதரனின் சகோதரியை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, இந்த சங்கம வானொலி
தகப்பனே, ஏந்தொரு பிரிவினைகளோ, ஏந்தொரு கஷ்டமோ, ஏந்தொரு துன்பமோ இல்லாதபடி தகப்பனே, ஒவ்வொருவரும் ஒரே குடும்பமாக நாங்கள் வந்து ஜெபிக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, சத்துருவானவன் போடுகிற சதி திட்டங்களை எல்லாம் நீங்கள் அப்பா நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலிக்கு ஏந்தொரு சேதமோ, ஏந்தொரு பிரச்சனைகளும் வராதபடி சமாதானத்தோட இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பெருகட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த சகோதரனையும் இந்த சகோதரியும் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து, நீங்கள் ஆசீர்வதித்து, நீங்கள் பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் இந்த குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, இங்க வந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்தும் வராமல் தடையாக இருக்கிற சகோதரிகளை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தடைகளை எடுத்து போடுகிற தகப்பனாண்டவரே, எல்லா தடைகளை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே, திரும்பவுமாக அவர்கள் வந்து இந்த இடங்களில் ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அதே போல இப்போ வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இருதயத்தில் என்னென்ன தேவைகள், என்னென்ன வேண்டுதல்கள் என்று நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இவர்களின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே, என்னென்ன தேவைகள் என்னென்ன இருக்கிறது என்று கர்த்தாவே நீங்கள் ஒருவர் மாத்திரம் அறிவீங்கள் ஆண்டவரே. ஏற்ற நேரத்துல அப்பா எல்லோருக்கும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைகளை கொடுத்து சமாதானமாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஐயா. எங்களோடும் கூட இருந்துங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆமேன். வினோக்கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க ஒரு நாட்டு தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இருக்கிற தலைவர்கள் ரட்சிப்பை காண, பிக்குமார்கள், மதகுருமார்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண, அவர்கள் ஒரு மனம் திருப்புதல் வர நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. அப்பா, ஒரு விஷயப்பா என்ன மன்னித்து களையை சுத்தி அறியுங்கப்பா. அப்பாவுக்கு பிடிக்காத காரியங்கள் அப்பா நான் செய்திருந்த தந்தையே ஒரு விஷயம் மன்னித்து களையை சுத்தறிங்க. தாமதமாக வந்தது அப்பா நீங்கள் அறிவீங்களப்பா. என்னை மன்னிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா, பிதாவே தகப்பனே அப்பா, இலங்கை தேசத்திலே அப்பா இப்பதானப்பா ஒன்றொன்றாக வெளியாக வந்து கொண்டிருக்கிறேன் தந்தையப்பா. ஆண்டவரே, இந்த பிக்குமார்கள் அப்பா, அவர்கள் அப்பா அந்த மஞ்சள் காவி உடையை போர்த்தி கொண்டப்பா அவர்கள் செய்கின்ற அநியாயங்கள் அப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வந்து கொண்டிருக்கிறேன் தந்தையப்பா. அப்பா நீங்கள் ஒவ்வொரு யுகங்களுக்கும் அப்பா பதில் கொடுக்கிறேன் தந்தையப்பா. நீங்கள் அப்பா இந்த இதெல்லாவற்றையும் அப்பா அவர்களின் இருதயம் அப்பா அந்த காவி உடைக்குள்ளாக அப்பா இருக்கிற அசிங்கமான காரியங்கள் அப்பா தந்தையப்பா அவர்கள் இருதயம் அப்பா காடாக இருக்கிறதப்பா. அந்த காடான இருதயம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையே, அன்பான ஆவிகள் அவர்களுக்குள்ளாக ஊற்றுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா, பிதாவே அப்பா, சிறு பிள்ளைகள் அப்பா தந்தையை 5 வயது 8 வயது பிள்ளைகள் ஏமாற்றியப்பா அவர்கள் படிப்பு சொல்லி கொடுக்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூறையாடி கொண்டிருக்கிற இப்படியான மனிதர்களை அப்பா நீங்கள் தொடும்படியாக என் தந்தையின் திருக்கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே எந்தெந்த இடத்திலே அப்பா இவர்கள் அமைந்து இருக்கிறார்களோ அந்த இடத்திலே அப்பா பணிவிடை தூதர்களை அனுப்பியப்பா ஒவ்வொரு சிறார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மனிதர்களின் இருதயத்திலே அப்பா தந்தையே நீங்கள் பேசும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இவர்களின் காடான இருதயங்களை எடுத்து தசையான இருதயங்களை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஈவிரக்கமே இல்லாமல் நான் உண்மையான நாங்கள் கடவுள் என்று அவர்களின் பாதத்திலே விழப்போகின்ற பிள்ளைகளே அப்பா அவர் தகப்பனே அப்பா
லைன் கட் ஆயிட்டு. ஓகே, சிஸ்டர் ஜெபம் முடிச்சிட்டீங்களா? இல்ல, கோல் வந்து சாரி சிஸ்டர். ஆண்டவரே அப்பா, இவர்களை பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே தந்தையப்பா, ஏனாதிபதியின் இதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. இப்படியான மனிதர்களை அப்பா தகப்பனை ஆராய்ந்து அறிந்து இவர்களை அப்பா வெளிக்கொண்டு வர கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, இவர்களை அப்பா ஆண்டவரே ஏனாதிபதிக்கு கீழாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கு கீழே இயங்குற ஒவ்வொருவர மேலேயும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றுங்கப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா இவர்களின் இருதயங்களை தொடும்படியாக சொல்லிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா, இந்த தேசத்தையப்பா பாதுகாக்கப்பா. ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனே, இந்த சிறார்களை இளைய சந்ததிகளை அழிக்க கங்கணம் கட்டி இருக்கிற பிசாசுகள் நசரேயன் இயேசுவின் நாமத்தினால தேசங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. சிறு பிள்ளைகள் அப்பா, 1 வயது பிள்ளைகள், 5 வயது பிள்ளைகள், 6 வயது பிள்ளைகள் என்றப்பா சிறு பிள்ளைகளை தொடுகின்ற சத்துருவான் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. வருங்காலத்திலே அப்பா இந்த பிள்ளைகள் சிறார்கள் அப்பாவின் வார்த்தையை சுமந்து சென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அப்பா. தந்தையே, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, சிறுவர்களை வைத்து ஊழியம் செய்வேன் என்று வார்த்தையும் எழுதி இருக்கிறீர்கள் தந்தையப்பா. அப்பா, சிறார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மனிதர்களின் இருதயத்துக்கு அப்பா அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா இவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர என் தந்தையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்களை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. தேசம் முழுவதிலும் அப்பா இருக்கின்ற எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா தகப்பனே அப்பா கர்த்தாவே, ஐயர் என்ற பெயர்லே அப்பா எல்லா மத தலைவர்களையும் அப்பா உங்களோட பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இப்படியான காரியங்கள் செய்கின்றவர்களை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தப்பா தேசத்திலே அப்பா நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயங்களை கட்டி எழுப்புற மனிதர்களை அப்பா நீங்கள் உருவாக்குங்க தந்தையப்பா. தீயவர்களை விலக்கி போடுங்கப்பா. நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி அப்பா தேசத்துல எந்த அழுக்குகளும் இல்லாமல் அப்பா அகற்றி போட்டு தேசத்தை சுத்திகரிங்கப்பா. எங்களை சுத்திகரிக்கிறேன் தகப்பனப்பா. தகப்பனே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற யுகங்களுக்கு தேசமே அப்பா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க என் தந்தை மாத்திரம் அப்பா முடியும் ஆண்டவரே அப்பா. அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த பாவ காரியங்களுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் குணா பிரதர். பிரைஸ் தி லார்ட் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்க ஜெபிக்க முடியுமா? ஆமாம் ஆமாம். 5 கண்டத்திலே வாழ்ற மக்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் வர வேணும். ஏனென்றா கர்த்தருடைய நீதியின் கனியை அவர்கள் சுதந்திரிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை மீட்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவரே, இந்த காலை வேளையிலும் உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே தேவனண்டையில வர வேணும் என்பதற்காக விழுந்து போன ஆண்டவரே ஆதாம் ஏவாளுடைய ஆண்டவரே அவர்களின் நிமித்தம் ஆண்டவரே இந்த பூமியில கர்த்தாவே விழுந்து போன ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரே நீங்க உங்களை பலியாக ஒப்பு கொடுத்தீங்க என்பதையும் ஒரு பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே தேவை என்பதையும்
ஆண்டவரே இந்த மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்தில் இருக்கிற 5 கண்டங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே தேவன் அண்டையில சேர முடியும் என்கிற ஆண்டவரே அந்த பிரமாணத்தை கர்த்தாவே இந்த மக்கள் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் கிடக்கிறோம் என்றும் எல்லாரும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவரே இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை மீட்டுக் கொண்ட தேவனாகிய கர்த்தாவே, இதோ அவர்களையும் நீர் மீட்டுக் கொள்ள போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ இடங்களில் சுவிசேஷங்களுக்கு எதிர்ப்பு, எத்தனையோ இடங்களில் கர்த்தருடைய வசனங்களுக்கு எதிர்ப்பு, எத்தனையோ ஆண்டவரே சபைகளில் கர்த்தருக்கு அசட்டைத்தனங்கள் செய்து உண்மை ஆண்டவரே கோபப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏதோ ஒரு விதத்தில் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மக்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. நீர் இந்த பூமிக்கு வந்தீர் என்றும் இந்த உலகத்தின் சரித்திரத்தை மாத்தினீர் என்றும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிறது எல்லாம் ஆண்டவரே இந்த மக்கள் உலக வழக்கத்தின்படி அறிந்து கொண்டு அட்லீஸ்ட் உம்மை தெரிந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், எதற்காக ஈஸ்டர் கொண்டாடுகிறார்கள், எதற்காக கர்த்தாவே குட் ஃப்ரைடே நடக்கிறது என்பது எல்லாம் இந்த மக்கள் உலக பிரகாரமாய் அறிந்திருந்தாலும் தேவனே உம்மை ஆண்டவரே நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொண்டு இருதயத்தின் கடினங்களை அகற்றி கர்த்தாவே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வரப்போகிற ஆய்க்கினைகளுக்கு தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, அக்காலத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சாராதவர்களாகவும் இஷ்டவேலன் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் இவ்வுலகத்துல தேவ ஆராதனை அற்றவர்களாகவும் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து பகையை சிலுவையினாலே கொண்டு இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே கிட்டி சேர்த்தீர்கள் என்பதே ஆண்டவரே. இதோ இந்த உலகத்து மக்கள் அறிந்து கொண்டு கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே எங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை ஆண்டவரே இந்த மக்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள், உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள், உம்முடைய சபைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் கர்த்தாவே கண் திறக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே தகப்பனை உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ தேசங்களில் போதகர்மார்களை கொலை செய்கிறார்கள், எத்தனையோ தேசங்களில் சுவிசேஷர்களை அடிக்கிறார்கள், எத்தனையோ தேசங்களில் மிஷனரிமார்களை கொளுத்துகிறார்கள். கர்த்தாவே இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் உம்முடைய ரட்சிப்பை அனுப்புகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனையா. துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் ஆண்டவரே நீர் விரும்பாத தேவனையா. இதோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் இந்த 5 தேசத்து மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மக்கள் காக்கப்படட்டும். நடக்கிற அவலங்கள், நடக்கிற இழப்புகள் ஆண்டவரே தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்பதை அதை சரியான வழியிலே ஆண்டவரே புரிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவன் ஒருவர் இருக்கிறார், ரட்சகர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் ஈஸியான வழியை செய்து வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றும் உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினார் என்றும்
என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே மனம் திரும்பி கர்த்தாவே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒவ்வொரு மக்களும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இன்னும் கிருபை பாராட்டுகிறாக. தாமதிக்கிறீங்க ஆண்டவரே, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஒவ்வொரு ஆண்டவரே இன மக்களுக்காக ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பனே மதத்தை பின்பற்றுகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய ஆண்டவரே மதகுருமார்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இதோ அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும். சத்தியம் என்றால் என்னென்று அறிந்து கொள்ளட்டும். தங்களுடைய வேதத்துல சொல்லப்படுகிறவர் ஆண்டவரே தகப்பனே சொல்லப்படுகிற தெய்வங்களுடைய பின் வரலாறுகளை அறிந்து அவைகள் எல்லாம் கர்த்தாவை ஏமாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் ஒருவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒவ்வொரு மக்களும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தொடுவீராக, காத்துக் கொள்வீராக, பாதுகாப்பீராக, ஆண்டவரே இழுத்துக் கொள்வீராக செபிக்கிறேன் ஐயா. பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமாரன் வரான் என்று சொன்னவரே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறவரே அவர்களையும் நீர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலம் கர்த்தாவே என்று நானும் செபித்த ஒவ்வொருவருடைய செபங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. எவ்வளவு பாரத்தோடு எவ்வளவு உருக்கத்தோடு ஒவ்வொரு மக்களுக்காகவும் கண்ணீரோடும் கர்த்தாவே பிறப்பின் வாசலில் நின்ற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக சகோதரர்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. எண்ணம் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகம் மூலம் அநேகர் தொடப்படுவார்களாக, அநேகர் விடுவிக்கப்படுவார்களாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ சங்கமம் ஊடகத்தை நடத்துகிற லெஸ்லி என்ற குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய சுகபல ஆரோக்கியம் நிறைவாயிருக்கட்டும் என்று செபிக்கிறோம். இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே திறப்பின் மத்தியில நின்று ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு முன்பாக திறப்பின் மத்தியில நின்று இதோ உங்களுடைய வார்த்தைகளை ஜெபங்களை கொடுத்து கர்த்தாவே ஜனங்களை உற்சாகப்படுத்தி தேவனண்டையில நிக்க பண்ணுகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. சகோதரியை எண்ணம் பலப்படுத்துவீராக, எண்ணம் திடன் கொள்ள பண்ணுவீராக. நீர் ஒருவரே கர்த்தர் என்பதை மாறாதபடி கர்த்தாவே எப்பொழுதும் இறுக பிடித்துக் கொண்டு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் திட்டங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நிராகரிக்கப்பட்டு வெளியேறப்பட்டு செபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. இதோ கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினாலே கர்த்தாவே உம்முடைய ஆவியினாலே ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே சகோதர சகோதரிகளாக சேர்ந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். இணைந்து கொண்டு ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் எண்ணம் விசுவாசத்துல பெறப்படவும், எண்ணம் விசுவாசத்தோடு நடக்கவும், கர்த்தாவே தைரியத்தோடு கர்த்தாவே எந்த இடத்திலும் உமக்கு சாட்சிகளா நிற்கவும், கர்த்தர் எண்ணம் ஞானத்தினாலும் பலத்தினாலும் தேவ அறிவினாலும் தேவ வெளிச்சத்தினாலும் நிரப்பியும் ஆண்டவரே உமக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக எப்பொழுதும் காணப்பட கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே அந்நிய நுகங்களுக்குள்ள இருந்து பாதுகாப்பீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்த்தாவே உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு தங்களை பிரித்தெடுத்து தனித்துவமாய் நிற்கத்தக்க கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தங்களை இந்த உலகத்தின் கேடுகளுக்கு காத்துக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. நாங்க பிரித்தெடுத்த பிள்ளைகள் என்கிறதை அடையாளம் காட்டத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை சுத்தி நல்ல நண்பர்களை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரனா இருக்கிறீங்க, குமாரனாகிய தேவன் திராட்சை செடியா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் திராட்சை கொடிகளா இருக்கிறோம். கனி கொடுக்காத கொடிகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் வெட்டுண்டு அக்கினியிலே போட பண்ணுகிற தேவன். இதோ இந்த பிள்ளைகளை கர்த்தாவே திசை திருப்பி ஆண்டவரே உம்மை விட்டு விலக நினைக்கிற கொடிகள் எல்லாவற்றையும் மகன்
அகற்றி, வேண்டாத நண்பர்களை அகற்றி, ஆண்டவரே தீமைகளை அகற்றி, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே கனி கொடுக்கிற பிள்ளைகளாக உம்மோடு கூட இணைந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சத்துருவின் திட்டங்களுக்கு இந்த பிள்ளைகள் நாங்களும் விலக்கி காக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. மறுபடியுமா நாங்க இன்னும் ஒரு இணைப்புல சேர்ந்து உம்மை நோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். நீங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர், எங்கள் விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெசியனாக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் சகல ஆறுதலின் தேவன், அவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவைகள் வாஞ்சகள் சந்திக்கப்பட இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில வளர்ச்சியில பெருக்கத்தில பல்கி பெருக செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வீடுகள், சபைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த நாளும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே, அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவரே மக்கள் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த பிறந்த நாளை கொண்டாடும் சுபாஷினிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள், நரம்பல், எலும்பல், தசையாவிலும் உம்முடைய வல்லமா இறங்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த குடும்ப வாழ்விலும் பிள்ளையோட வாழ்விலும் நீர் செய்த எல்லா அதிசயங்களுக்காய், அற்புதங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையோடு கூட இருங்க கர்த்தாவே. பிள்ளையோட சகோதரங்கள், தாய் ஆண்டவரே எல்லாரோடும் கூட இருந்து நாளிலே சமாதானமாய் கர்த்தாவே, சந்தோஷமாய் இருக்க கர்த்தாவே. அவர்களுக்காய், அவர்கள் குடும்பங்களுக்காய் நீர் மனதிருக்கும் ஐயா ஆண்டவரை. கணவன் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று நாளை பொறுப்பேறும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் சகலதையும் தாங்கி தப்பிவித்து நடத்தும்படியா சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. ஏமியும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளையோட ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் எல்லாம் உமக்கு நேராய் நேர்த்தியாய் இருக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே இனி வரும் புரோகிராம் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் வழி நடத்திய, தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும், இந்த வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி தாயா, சகோதரி கலாசிலன், சகோதரி வினோ, சகோதரி குணா அவர்களையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களாக நாங்கள் இணைந்து ஜபித்திருக்கிறோம். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார். அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் நேற்றைய நாளிலே சொன்னது போல சகோதரி கலாசீலன் அல்லது சகோதரி வினோ அவர்கள் நீங்கள் கூட ஒரு ஆராதனையை நடத்த முடியும். அந்த வகையில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர் இருப்பவர்களால் அவர்களை இணைத்து ஒரு குரூப்பாக நீங்கள் எங்களுக்கு செய்ய முடியும். அந்த வகையிலே ஆயத்தப்படுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you all. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்து